திருவிளையாடல் படத்துல பார்வதி ஔவையார் கிட்ட முருகனை பத்தி 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் பவுண்டரிஸ். அந்த பவுண்டரிஸோட டைப்ஸ் 1, 2, 3 என்னன்னு நான் சொல்றேங்க. பிசிக்கல் பவுண்டரி, இதுதான் நான் லக்ஷ்மண் ரேகான்னு சொன்ன முன்னாடி இல்லைங்களா? அதாவது எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சொல்ற விஷயத்த இப்ப என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது எக்ஸாம்பிள் ஃபார் பிசிக்கல் பவுண்டரி. அடுத்தது எமோஷனல் பவுண்டரி. அம்மா ஒரு வளர்ந்த பிள்ளைகிட்ட நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டாதான்ப்பா அம்மா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சிருக்கேன்ப்பா, உனக்கு வேணும்னா சாப்பிடு, வேணான்னா நான் உள்ள வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மற்றவங்களோட பவுண்டரியை ரெஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா? அது எமோஷனல் பவுண்டரி. தேர்ட் டைப் ஆஃப் பவுண்டரி இஸ் இன்டெலெக்சுவல் பவுண்டரி. நான் பேசி முடிச்சிடுறேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்றது. செக்ஷுவல் பவுண்டரி, நீ பண்றது எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஃபினான்ஷியல் பவுண்டரி, உனக்கு காசு கொடுக்க நான் ரெடி, ஆனா நீ கிளியரா ரீபேமெண்ட் பிளான் என்கிட்ட சொல்லலைன்னா என்னால காசு கொடுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுண்டரிஸ். தீஸ் பவுண்டரிஸ் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஆல்ரெடி, இதெல்லாம் நம்மளுக்காகவே தவிர மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. மெயின்டைனிங் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது கல்ச்சுரலி ஒரு நியூ கான்செப்ட் தாங்க. தோ அ பார்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மெயின்டைனிங் பவுண்டரிஸ், அ பிக் பார்ட் நம்மளுக்கு இன்னும் பவுண்டரிஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் when we do it, கண்டிப்பாக ஏளனமாக தான் பார்ப்பாங்க. பட் we have to maintain the consistency. நம்ம கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாமல் ஒருத்தவங்க கெஞ்சி கேட்குறாங்க, ஒருத்தவங்க மிரட்டி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்துட்டோம்னா, then we are giving space for others not to respect our boundaries. நம்மளுக்கு இது வேணும், இது வேணாம் அப்படின்ற கிளாரிட்டி இருக்கும்போது தாங்க நம்ம பவுண்டரிஸை செட் பண்ணணும். இன்னொன்று, பவுண்டரிஸ் செட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு செல்ஃப் கம்பேஷன் இருக்கட்டோங்க. ஏன்னா நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறோமோ, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோமோ அப்படின்னு. பட் when you know what you want, especially what you don't want, stand up for it. This is Dr. Vijay here. Talk, peace. Thank you.